ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து பார்ட் ஏ தமிழ் உள்ள கொஷின் நம்பர் 29 தான் பார்க்க போகிறோம். அதற்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். எழில்முதல்வன் எழுதிய நூல்களில் எது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் டேஷ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இணைக்கும் நினைவுகள், ஆப்ஷன் பி யாதுமாகி, ஆப்ஷன் சி எங்கெங்கு காணினும், ஆப்ஷன் டி புதிய உரைநடை. இந்த கொஷின் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் எந்த பேஜ் நம்பரில் எந்த இயரில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், அந்த கொஷின் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இயல் 1ல் உரைநடையின் அணிநலன்கள் அந்த டாப்பிக்கில் பேஜ் நம்பர் 15 இருக்குது. ஓகேங்களா, இதுதான் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு. அதுக்கான ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். அது எந்த இயர் புக்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன். 2019 வந்த புக்கு. அதுதான் இது அடுத்து திருத்திய பதிப்பு 2020, 21, 22. இது நியூ புக்கில் தான் இருக்குது. இந்த பாருங்கள், இயல் 1 உரைநடையின் அணிநலன்கள் அந்த டாப்பிக்கில் பேஜ் நம்பர் 15 நூல்வெளியில் எழில்முதல்வனை பற்றி கொடுத்துருக்காங்க. அவருடைய நூல்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், எழில்முதல்வனின் நூல்கள் இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கும் காணினும், யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர். அதில் புதிய உரைநடை என நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எழில்முதல்வன். அப்போ புதிய உரைநடைன்றது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஓகேங்களா, அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். மற்ற நூல்கள்லாம் அவருடைய நூல்கள் தான், அவர் இயற்ற நூல்கள் தான். மற்ற ஆப்ஷன் ஏ, பி, சியில் இருக்கிறது. டி மட்டும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். இதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எழில்முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஆப்ஷன் டி புதிய உரைநடை. இதான் கரெக்டான ஆன்சர். அந்த ஆன்சர் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இதற்கு பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் டி புதிய உரைநடை. லாஸ்ட் பேஜில் எப்பயும் போல் அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கோட லாஸ்ட்டு பேஜ் தான் கொடுத்துருக்கேன். அட்டையோட படம் தான் கொடுத்துருக்கேன். இது அப்ஜெக்ஷன் போடுறதுக்காக இது சேர்த்து இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.